இன்னைக்கு நம்ம வந்து மாம்பழம் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப பழமாவும் இல்லை, இது காயின்னு சொல்ல முடியாது, பழம்னு சொல்ல முடியாது, முக்கால் பதத்தில் இருக்குது. இதை வந்து இன்னைக்கு மாம்பழத்தை வச்சு ஒரு முட்டாய் ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ தொலியை வந்து நல்லா சீவி எடுத்துக்கிடுவோம். அந்த பழத்தை வெட்டிட்டு நம்ம சதையை மட்டும் எடுக்கணும். சதையை நல்லா கழுவி எடுத்துட்டு முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ இந்த பழத்தை வந்து நம்ம நல்லா வெட்டி மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்படி நம்ம செஞ்சு வெட்டுற போது என்ன ஆகும்னா, நமக்கு இஞ்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். தொலியோட போட்டுறக்கூடாது. 1-2 தொலி தெரியாமல் விழுந்துடும். நம்ம அதுக்காகத்தான் வடிகட்ட போகிறோம். நம்ம பழம் வந்து லேசாக அலண்டுருக்கு வச்சிருக்குன்னா போடக்கூடாது. நல்ல பழமாக தான் போடும். நல்லா பூராத்தையும் வெட்டி தொலியை சீவிட்டு கூட நம்ம வெட்டவும் செய்யலாம். எப்படி வெட்டினாலும் சரி தான், தொலி இல்லாமல் நம்ம வெட்டி போடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம பூராத்தையும் வெட்டிக்குவோம். நம்ம மாம்பழத்தை பூரா நல்லா வெட்டி வச்சுருக்கோம். இப்போ மிக்சி ஜாரில் அள்ளி போட்டுக்குவோம். நல்லா நைஸாக அரைக்கணும். தண்ணி ஊற்றிடக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ஒரு 2 இதாக போட்டு அரைச்சிக்கணும். இப்போ நல்லா மூடி நம்ம நைஸாக அரைச்சிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ இதை அப்படியே வடிகட்டிடும். இதை வடிகட்டாமையும் ஊற்றலாம். நம்ம வடிகட்டிக்கிட்டோம்னா நம்ம தொழிலே ஏதாவது கிடக்கும், அது வந்துடும். நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டோம்னா நல்லா வடிஞ்சிடும். நல்லா கெட்டியா நல்லா அப்படி வடியும். நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றினோம்னா நமக்கு ரொம்ப நேரம் வத்த வைக்க வேண்டியது வரும். சரியா அரைபடாமல் கிடக்கிறதெல்லாம் அது வந்து நம்ம சலடிலே வடியிலே உட்காந்துக்கிறோம். அப்போ நமக்கு தெளிவான ஒரு மாம்பழ ஜூஸ் கிடைச்சிடும். இந்த அளவுக்கு இருக்கா. இன்னும் இதை பூராமே நம்ம நல்லா வடிகட்டிடணும். இப்படி தேய்ச்சிட்டே இருந்தோம்னா எல்லாமே இறங்கிடும். இப்போ நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். மாம்பழ ஜூஸு கெட்டியாக இருக்குது. நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். இப்போ இதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கையெடுக்காத அளவுக்கு அல்வா மாதிரி கிண்டணும். நம்ம இதில் எதுவும் கலர் சேர்க்கக்கூடாது. அந்த மாம்பழத்தோட கலரே எல்லோவில் இருக்குது, நல்லா அழகாக.
இப்போ நம்ம வந்து சீனி போட்டுக்கிறோம். நம்ம சீனியும் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் இனிப்பாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 1 வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இது நம்ம சீனி போட்ட உடனே கொஞ்சம் தண்ணினாக்கா ஆகும், அதுக்கப்புறம் வத்தி வரும்போது சரியாகும். அதனால் நம்ம கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி வச்சுக்கிறணும். வடிகட்டலைன்னா நமக்கு 1 2 மாம்பழ பீஸுகள் உள்ள கிடக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. சீனியில் வந்து கருப்பாக கிடந்துச்சுனாலும் அதையும் நம்ம பார்த்து எடுத்துடணும். இது நல்லா அப்படி கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கும். நம்ம கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பதம் வரலை, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் பதம் வந்துடும். கலர் மாறி வந்துடும், மேலே தெறிக்குது. கொஞ்சம் அடுப்பு குறைச்சி வச்சுக்கிட்டே தான் கிண்டணும். நம்ம நல்லா காய்ச்சிட்டோம், பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அள்ளி ஊற்றும் போது கெட்டியாக இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா ஆறின உடனே தட்டில் ஊற்றி நல்லா வெயிலில் ஆற வைக்கணும். அது வெயிலே காஞ்சிச்சுன்னா நல்லா நமக்கு அது உரிக்கிறதுக்கு நல்லா வரும். வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம், எள்ளு காய்ச்சலாம், காயும் கூட 2 நாள் ஆகும். இது வெயிலில் வச்சிட்டோம்னா நமக்கு 2 3 நாளில் நல்லா காய்ஞ்சிடும். இது கொஞ்சம் நல்லா ஆறணும், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது. பாத்திரத்தில் ஒட்ட விடாமல் கிண்டியுமே இந்த 1 2 கொஞ்சம் கொஞ்சம் அதான் அப்படி தூரில் ஒட்டி இருக்கு. கொஞ்சம் நல்லா ஆறணும். இப்போ நம்ம தட்டு வச்சுருக்கோம். இப்படி ஊற்றி நம்ம நல்லா பரப்பி விட்டுக்கிறோம், தோசை மாதிரி பரப்பி விட்டுக்கிறோம். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் காயும். தட்டு பெரிய தட்டு அப்படிங்கிறதுனால நல்லா ஒரு 4 கரண்டி அள்ளி ஊற்றி இப்படியே பறிச்சு விட்டுக்கிறோம். கனமாக இருந்தால் காய லேட்டாகும், ரொம்ப தடியாக இருந்துச்சுன்னா அந்த லெக்கில் காயறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். இது நம்ம காஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். இப்படி நம்ம ஒவ்வொரு தட்டுகள்லையும் ஊற்றி ஊற்றி நம்ம நல்லா காய வைக்கணும். நம்ம மாம்பழத்தை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி சீனி போட்டு காய்ச்சி தட்டில் ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். நம்ம சுற்றி வந்து எடுத்து விட்டுக்கிறோம். இப்போ வந்து 2 நாள் ஆச்சு. 2 நாளையில் நல்லாவே அழகாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து இதை லேசாக கீறி விட்டு எடுத்துக்கிறோம். நமக்கு எந்த அளவு வேணுமோ நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு தோதா எடுத்து வச்சுக்கிறோம். ரொம்ப பெருசு பெருசாக நம்ம வெட்டிட்டாலும் பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கும்போது பிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுனா அப்படியே எடுத்து முழுசாக கொடுத்துடலாம். இது வந்து அழகாக கொஞ்சம் பறித்து வெட்டணும். பறித்து வெட்டினா நல்லா எடுக்க வருது, பறித்து வெட்டலைன்னா வரமாட்டேங்குது.
நல்லா அழகாக எடுக்க வரும். இங்கே அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு. நல்லா அழகழகாக வந்திருக்கு. நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கு. நல்லா இது வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே நம்ம மாம்பழம் வாங்கி வச்சு 2-3 நாளைக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பழம் வந்து கெட்டு போயிடும். நம்ம அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வருஷக்கணக்கில் மாதக்கணக்கில் வச்சுக்கலாம். குறைஞ்சது வருஷக்கணக்கில் வச்சு திங்கிறதுக்கு இருக்காது, நம்மளே சாப்பிட்ருவோம். நல்லா அப்படியே சுருட்டி இப்படி சுருட்டி சுருட்டி வச்சுக்கிற வேண்டியதுதான். நல்லா அப்படி கையில் ஒட்டுது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா சீனியை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டு அதவும் நம்ம இதில் தூவி விட்டுட்டோம்னா கையில் ஒட்டாது. இது நல்லா அப்படியே தகத்தகல் இருக்குது, கண்ணாடி எனக்கா இருக்குது. சின்ன சின்னதாகவும் வெட்டி வச்சுக்கலாம். இவ்வளோ பெருசாக இல்லாட்டாலும் இதையும் கூட நம்ம சிறுசாக வெட்டி வச்சுக்கலாம். பெருசு பெருசாக இருக்குன்னு தெரிஞ்சா இப்படி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கலாம். பிள்ளைய வந்து கேட்குற போது நம்ம எடுத்து கொடுக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. நல்லா இனிப்பான பழம், சீனி வேறு போட்டிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, இதையும் வெட்டி வச்சுக்கிறோம். நம்ம இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வெளியில் வச்சுருந்தாலே இது கெட்டு போகாது. பிரிச்சுக்குள்ளே தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வெளியில் வச்சுருந்தாலே இது வந்து கெட்டு போகாது. இது நல்லா வந்து பூ மாதிரி கூட செய்யலாம் போல இருக்கு. நல்லா தாமரை பூ மாதிரிலாம் செய்யலாம், டிசைன் டிசைனாக செய்யலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க.